இந்த ஜென்ரேஷன் கேப் இருக்குல்ல, அதாவது நம்ம பாட்டி தாத்தா, நம்ம அம்மா அப்பா, இப்போ நாம இவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் நிறைய விஷயங்கள்ல ஆர்குமெண்ட் வரும். எனக்கு சரின்னு படுற விஷயம் அவங்களுக்கு தப்பா தெரியும், அவங்களுக்கு சரின்னு படுற விஷயம் எனக்கு தப்பா தெரியும். சில டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க போல அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கு. அட் தி சேம் டைம் அவங்க வளர்ந்த விதத்துக்கு இப்போ அவங்க மென்டலி எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் என்ன விஷயம்னு சொல்றேன். சின்ன வயசுல யாரெல்லாம் உங்க அம்மா அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கீங்க? நான்லாம் கணக்கே கிடையாது, செமத்தியா வாங்கியிருக்கேன். மெயினா எதுக்குன்னா, ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா படிக்கணும், பெரியவங்களும் நீங்க வாங்க போங்கன்னு மரியாதையா தான் கூப்பிடணும். இந்த மூணும் இல்லைன்னா கண்டிப்பா அடி விழும். அடிக்கிறதுக்கு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் வந்து ஜல்லி கரண்டி, ஓட்ட ஓட்டையா இருக்குமே. இந்த வீடியோல நான் பிரெட்டை ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணிருப்பேன், அதே கரண்டியில நான் வாங்கியிருக்கேன். இப்படி ஒரு ஏஜ் வரைக்கும் எங்களை அடிச்சு வளர்த்துன என்னோட பேரண்ட்ஸ் இப்போ என் கசின் சிஸ்டர்ஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டதுனால நான் அடிச்சனாலோ திட்டினாலோ, அடிக்காத, திட்டாத, கத்தாத, இப்படி நீ அடிச்சு சொன்னா அவ கேட்கவே மாட்டா, உன்னை விட அவ ரொம்ப சின்ன பொண்ணு தானே, நீ பொறுமையா பாசமா சொல்லி கூட அவ கண்டிப்பா கேட்டுப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப தோணும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் பொறுமையா பாசமா சொல்லிருக்கலாம், அப்ப தூக்கி போட்டு அடி வெளுத்துட்டு இப்ப பொறுமையா பாசமா சொல்லணுமா அப்படின்னு. பட் ஸ்டில் ஐம் வெரி ஹாப்பி. நான் அவங்க ஜென்ரேஷன்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எதிர்த்து கூட பேசியிருக்க மாட்டாங்க. நமக்காவது ஜல்லிக்கரண்டி, அவங்களுக்கு புளியங்கம்பு தான். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். லிட்டரலி இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வரச்ச ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வெளியில ஒரு குட்டி பையன் பண்ண அட்டூலியும் நானா இருந்தா கூட மண்டையில் 4 தட்டு தட்டி இழுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா அவங்க அம்மா அவனை ஹேண்டில் பண்ண விதம் நிஜமாவே ஷீ இஸ் கிரேட்.